சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகம். இதில் முக்கியமாக பாருங்கள், இந்த 4 வார்த்தைகள் பாருங்கள்: ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார்னு சொல்லிட்டு இவங்களுடைய வேலை என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது வேளாண்மையினுடைய விரிவாக்கத்தினால கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயி குடியிருப்பு உருவாச்சு. அந்த விவசாயி குடியிருப்பு நிறைய உருவானதுனால ஒரு ஊராக அது அறிவிக்கப்பட்டது. அந்த ஊருக்கு ஒன்று அப்படின்னா அதுக்காக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஊரின் சார்பாக பேசுகிறவங்கள தான் ஊரார் அப்படின்னு சொல்கிறாங்க. சபையோர்னா யார்? இவங்க கிராமங்களை சேர்ந்த சபையோர்னு சொல்கிறோம். அதாவது பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குவதையும் மேற்கொள்கிறாங்க. இதில் பிராமணர்கள் தான் இந்த இடத்துல சபையோராக கருதப்படுறாங்க. பிராமணரே சபையோர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பொது நிர்வாகம், நிதி நிர்வாகம், நீதி வழங்குதல் எல்லாத்தையும் பிராமணரே வழங்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சோழர் ஆட்சி காலத்தில் தான். அடுத்தது நகரத்தாருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, வணிகர்கள் இருக்காங்கல்ல, வணிகர்களுடைய குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகிக்கிறார்கள். இந்த இடத்துல பார்த்தோம், அந்த நில உடைமையாளர்கள் விவசாயிகளுடைய குடியிருப்புகளை ஊரார் நிர்வகிக்கிறாங்க. இங்கே வணிகர்களுடைய குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகிக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, அந்த நகரத்திலேயே சில வேலையை செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க பாருங்கள். கட்டுமான கலைஞர்களாக இருக்கட்டும், இரும்பு தொழில் செய்கிறவங்க, தங்க வேலை செய்கிறவங்க, நெசவு செய்கிறவங்க, மண்பாண்டம் அணையிறவங்க, இவங்களும் நகரத்தில் தான் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாட்டாருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நாடுகளாக பிரிச்சிருப்பாங்கல்ல நிர்வாகத்தில், அந்த நாடுகளில் நாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இவங்களோட வேலை என்னென்னா, அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களுக்கு நாட்டாமை பண்ணுறது தான் இந்த நாட்டாருடைய வேலையாக இருந்தது. ஊரார், சபை, நகரம், நாடுன்னு சொல்கிறோம். இதில் பல்வேறு குழுக்கள் இருந்தது. இந்த குழுக்கள் மூலிமா தான் அந்த பொதுப்பணிகளை எல்லாரும் செஞ்சாங்க. இந்த குழுக்களை எடுத்துக்கிட்டா, ஒன்று நீர்ப்பாசனம், இன்னொன்று சாலை சரி செய்கிறது, கோவில்களுக்காக, தோட்டங்களுக்காக வரி வசூல் செய்கிறதுக்கு, மத விழாக்களை நடத்துவதற்கு போன்ற பணிகளை செய்ய குழுக்கள் பலவாக பிரிந்து இருந்தது. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு சிறப்பாகவே உள்ளாட்சி நிர்வாகத்தை சொல்லுது. காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூர் கிராமம், அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குது. இது முதலாம் பராந்தகனுடைய கல்வெட்டுன்னு சொல்லப்படுது. இந்த பிரம்மதேய கிராமங்கள் அப்படின்னு இதை உத்திரமேரூரை நம்ம சொல்கிறோம். இப்போ கிராம சபைக்கு உறுப்பினர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் வார்டு உறுப்பினர் ஒருவரை, தகுதியுடைய வார்டு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தமாக 30 குடும்பம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடவருக்கு என்ன வயசு இருக்கணும்னு கேட்டால் 35லேருந்து 70க்குள்ளே வயது வரம்பு இருக்கிற ஒரு ஆடவரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. வேத நூல்கள், சமய நூல்களில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும், நிலம் உள்ளவராகவோ அல்லது சொந்த வீடு உள்ளவராகவோ இருக்கணுன்றது இந்த இடத்துல தகுதியாக கொடுக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எல்லாத்தையுமே 30 பேரையும் எடுத்து ஒரு குடத்தில், மண் குடத்தில் போட்டுருவாங்க. அதை ஒரு மூத்த நிர்வாகி ஒரு சிறுவனை கூப்பிட்டு எடுக்க சொல்லுவார். அதில் யார் பேர் வருதோ அவர் தான் உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க.